பாதையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவி மூலமாக இந்த அதிகாலை வேளையில் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் ஆவலோடு மன்றாடி ஜெபிக்க காத்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் அரை மணி நேரம் நாம் இணைந்து ஒரு மனதோடு மன்றாடி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்படியாக நமக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 2 கரங்களையும் தட்டி கனத்தையும் மகிமையும் செலுத்துவோமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இயேசுவே, இந்த அதிகாலை வேளையில் உமோடு கூட இடைப்பட ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காகவும், எங்கள் வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காகவும், இத்தனை மாதங்கள் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன் நாளுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாளுக்குரிய பலனை எங்களுக்கு நீ தருவீராக. இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் நீர் துணை நின்று எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடும் விண்ணப்பங்களோடும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வசனம் சொல்லுகிறது. எங்கள் சிந்தையையும் எங்கள் இருதயத்தையும் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உமோடு கூட உரையாட இந்த நேரத்தில் இணைந்து வந்திருக்கிறோம். இயேசுவே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்த தேவனே, உம்மிடத்தில் எங்கள் கவலைகளை எல்லாம் சொல்லி எங்கள் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வறுமைகள், குறைபாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சொல்லி ஆறுதல் பெறுவதற்காக, இளைப்பாறுதல் பெறுவதற்காக இந்த நேரத்திலே அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்த்து வந்து நிற்கிறோம். நீர்தாமே எங்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்துவிடு என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நல்ல அதிகாலை நேரத்தில் எங்கள் பாரத்தை எல்லாம் உன் மீது வைத்துவிட்டு எங்கள் குறைபாடுகளை எல்லாம் நீ நிறைவாக்கி அனுப்புகிற சம்பூரணமுள்ள தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறபடியால் நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம்
ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்த குழந்தை வளர்ந்து பேச ஆரம்பித்த பருவத்திலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் இந்த உலகத்திலே யாவருமே அறிந்த 2 வசனங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சங்கீதம் 103 1, 2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று வசனங்கள் கூறுகின்றன. இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் கடைசியில் சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது. இன்றையிலிருந்து நாம் ஆலயத்திற்கு சென்றாலும், எந்த ஆராதனைக்கு சென்றாலும், எந்த ஜபக்கூட்டத்திற்கு சென்றாலும் முதலாவதாக சொல்லவும் கற்றுக்கொள்வோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறார், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி நன்றி செலுத்த வேண்டிய ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள போவதற்கு முன்பு ஆத்மாவில் இருக்கின்ற அசூசிகள், கரைகள், திரைகள், குறைகள் எல்லாம் நீங்குமாறு அவர் சமூகத்தில் ஒப்படைத்து இந்த வசனங்களை சொல்லி ஜெபித்துவிட்டு ஆராதனையில் கலந்து கொள்ளும் போது நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். நாமும் கூட நம் ஆத்மாவை கர்த்தரை நோக்கி திருப்புவோம். சங்கீதக்காரன் தன் ஆத்மாவோடு அடிக்கடி பேசிக்கொள்கிறார். ஒரே சங்கீதத்தில் 2 வசனங்கள் வருகிறது. ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ரட்சிப்பின் தேவன் உனக்கு இல்லையோ என்று தன்னைத்தானே தன் ஆத்மாவை நோக்கி கேட்டுக்கொள்கிறான். நாம் இப்பொழுது நம் கவலைகளை எல்லாம் மறந்து நம் பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மீது வைத்துவிட்டு முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து போற்றி வாழ்த்தி நம் அன்பருக்கு, நம் நேசருக்கு ஒரு பாடல் பாடலாமா? ஆமென், அல்லேலூயா. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர்
இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் தாழ்மையுள்ள உள்ளம் தேவனாயே பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும் வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும் தாழ்மையுள்ள உள்ளம் தேவனாயே பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும் வாழ்வு தந்த தேவனை வாழ வைத்த ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும் ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் முழு உள்ளம் இயேசுவையே பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும் அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும் என் முழு உள்ளம் இயேசுவையே பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும் அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேத புத்தகம் கையில் வைத்திருப்பவர்கள் என்னோடு கூட சேர்ந்து அந்த வசனங்களை நீங்களும் சத்தமாக வாசியுங்கள். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். குறித்த காலத்து தரிசனம் இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அது நிச்சயமாய் வரும். எது? குறித்த காலத்து தரிசனம் நம் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் வைத்திருக்கிறார். குறித்த காலத்து தரிசனம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்றால் அது எத்தனை நன்மை மிகுந்ததாக இருக்கும், எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும், எத்தனை அற்புதமானதாக, அதிசயமானதாக, மகத்துவமானதாக, பெரியதாக, கிரகிக்க முடியாததாக, வல்லமை உடையதாக இருக்கும். அந்த குறித்த காலத்து தரிசனத்துக்காக நாம் எவ்வளவோ காலம் காத்திருந்து விட்டோம். இப்பொழுது என்ன சொல்லுகிறது? அது நிச்சயமாய் வரும். சொல்லுங்க பார்க்கலாம். அது நிச்சயமாய் வரும். இனி என்ன செய்வதில்லை? தாமதிப்பது இல்லை. 2 எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது வந்து சேரும். எது வந்து சேரும்? இத்தனை காலமாக நீங்கள் ஏங்கி தவித்து விரும்பி ஆசைப்பட்டு நடக்காத காரியங்கள் அனைத்தும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கும்படி யார் நினைத்திருக்கிறார்? கர்த்தர் நினைத்திருக்கிறார். மனிதன் நமக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். நிறைய நன்மை
செய்ய வேண்டும் என்று. ஆனால் செய்வார்களா செய்ய மாட்டார்களா சொல்ல முடியாது. ஆனால் நம்மை உருவாக்கின அந்த சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள சர்வ அதிகாரம் படைத்த வானத்திலும் பூமியிலும் அவருக்கென்று எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் நமக்கு நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, அவர் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அல்ல, நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நமக்கு கொடுக்கும்படி அவர் நினைத்திருக்கிறார். அதை என்ன செய்ய போகிறார்? அது வந்து சேரும். எது வந்து சேரும்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு, நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவு நமக்கு வந்து சேரும். ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் கைத்தட்டுங்கள், கரங்களை அசைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக இன்றைக்கு நினைத்து விட்டார். அது நிச்சயமாய் நம்மை வந்து சேரும். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு முறை வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நமக்கு குறித்திருக்கிறதை அவர் இன்றைக்கு நிறைவேற்றுவார். நிச்சயமாக நிறைவேற்றுவார். சொன்னதை செய்கிற தேவன், செய்வதை சொல்கிற தேவன், வாக்குத்தத்தம் செய்த தேவன், வாக்கு மாறாத தேவன், உண்மை உள்ள தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியதை செய்கிற தேவன். எனக்கு குறித்ததை என்று யோபு சொல்கிறார். நாம் சொல்லுவோமா? எனக்கு குறித்ததை என்று ஒவ்வொருவரும் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளாத நமக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக நினைத்திருக்கிற நன்மைகளை இந்த நாளிலே, இந்த அதிகாலை வேளையிலே, இந்த பொழுதிலே பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 102:13, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சீயோன் என்றால் யார்? தேவனுடைய பிள்ளைகளாகிய இந்த அதிகாலை நேரத்தில் மகளிர் மன்னாட்டு ஜபத்தில் இணைந்து கொண்டிருக்கும், ஜெபித்துக் கொண்டிருக்கும் நாம் தான் சீயோன். அவர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் எழுந்தரில் இருக்கிறார். கர்த்தர் எழுந்தரில் இருக்கும் பொழுது சத்துருக்கள் சித்தரடிக்கப்பட்டு போவார்கள். அது மட்டுமல்ல, நமக்காக அவர் இறங்கி விட்டார். சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் இந்த அதிகாலை நேரம். நமக்காக தேவன் அவர் குறித்திருக்கிற திட்டங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை நம் இருதயம் பூரிக்கும்படியாக இந்த நாளிலே தரப்போகிறார். ஓகலாட்சிமா. நிச்சயமாகவே, உண்மையாகவே, திண்ணமாகவே, மெய்யாகவே நமக்கு அவர் தரப்போகிற நன்மைகளின் காலம் இதுதான், குறித்த காலம் இதுதான், குறித்த நேரம் இதுதான். அதை தேவன் இறங்கிவிட்டார். அவர் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நமக்கு தரப்போகிறார். அவர் நமக்காக குறித்து வைத்திருக்க தரிசனத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு கண்டிஷன், நாம் யாராக இருக்க வேண்டும்? சீயோனாக இருக்க வேண்டும். இதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே தகுதி அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இருதயத்தை அவருக்கு சொந்தமாக நாம் கொடுத்திருக்க வேண்டும். அப்படியானால் இப்போ ஜெபிக்கும் பொழுது அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் தரப்போகிறார். ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலே ஆவியானவரே எங்களோடு பேசி இருக்கிறேன். எங்களுக்கு குறித்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இந்த நேரத்திலே சீயோனுக்கு நீர் இறங்கும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் இதுவாக இருக்கிறபடியால் அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆவலோடு உங்களுடைய கரத்தில் காத்து நிற்கிறோம். எல்லோருமே பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு, நஷ்டங்களோடு, குறைபாடுகளோடு, வேதனைகளோடு, சஞ்சலங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு
உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. எங்களுக்கு குறித்த நேரம் வந்து விட்டதல்லவா. எங்கள் இருதயம் பூரிக்கும்படியாக எங்களை மகிழச் செய்கிற தேவன் நீரல்லவோ. எங்களுக்கு இன்பத்தை தருகிற தேவன் நீரல்லவோ. எங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளி செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரல்லவோ. இந்த நாளிலே இந்த நேரத்திலே எல்லோரும் ஜெபத்திலே இணைந்திருக்கிற எல்லோரும் நாங்களும் உம்மை நோக்கி பார்த்து ஏங்கி தவித்து நிற்கிறோம் அப்பா. எங்கள் தேவைகளை சந்தித்தரணும். எங்கள் காரியங்களை வாய்க்க கொண்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறதை விட நீர் அதிகமாக அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் இந்த அதிகாலை நேரத்திலே இந்த நிமிஷத்திலே எங்களுக்கு குறித்திருக்கிறது பரலோகத்தில் உண்டாகி பூரணமான எந்த வரமும் பரிபூரணமான எந்த நன்மைகளும் பரலோகத்தில் உள்ள ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் உண்டாகி அங்கிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கிறது. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று அருளி செய்யப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாளிலே நீர் பரலோகத்தை எங்களுக்காக திறந்து விட்டீர், பலவகைகளை திறந்து விட்டீர், பரலோகத்தின் கதவுகளை திறந்து விட்டீர், பரலோகத்தின் வாசல்களை திறந்து விட்டீர். அனுப்பித்தார் ஆண்டவரை. ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்று இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், கணக்கில் வைத்திருக்கிற தேவன், பதிலளிக்கிற தேவன் இந்த நேரத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் வரும் நாட்களிலே நாங்கள் அதை உணரப் போகிறோம். எங்கள் கண்கள் அதிசயங்களை காணப்போகிறது, மகிழப் போகிறது, பூரிக்கப் போகிறது, உண்மை துதிக்கப் போகிறது, உமக்கு பாடல்கள் பாடப் போகிறது, உண்மை ஆராதிக்கப் போகிறது. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் எனக்கு குறித்ததை தருவார், நிச்சயமாக தந்து கொண்டிருக்கிறார். ஓயா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜபத்தில் இணைந்து ஜபிக்கிற அனைவருக்கும் அவரவர் தேவைகளை கோர்த்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கவன் டிவிக்காக வருகிறேன் ஆண்டவரே. கவன் டிவி செய்யும் ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதித்து வருகிறேன். இன்னும் பெருகச் செய்யும், இன்னும் ஆசீர்வதித்தரலும். பல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் பல திட்டங்களை தாரும். கவன் டிவிக்காக ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இயேசுவே, கவன் டிவிக்காக வருகிறோம். நீர் செய்து வருகிற சகல நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் கொடுத்த தரிசனங்களுக்காகவும் கொடுத்த திட்டங்களுக்காகவும் அதை நிறைவேற்றும் வாய்ப்பை கொடுத்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அந்த ஸ்தாபகர் சகோதரர் மேத்யூ அவர்களை, அவர்கள் குடும்பத்தையும், அங்கே பணிபுரியும் ஒவ்வொரு நபர்களையும், ப்ரோக்ராம் கொடுக்கும் ஒவ்வொருவரையும், ஹெவன் டிவி பங்காளர்களையும், மகளிர் மண்டாட்டை ஜபத்தில் இணைந்திருக்கிற மகளிரையும் நீர் ஆசீர்வதித்தரணும். பெருகவே பெருகச் செய்யும். இன்னும் அதிகமாய் எல்லையை விரிவாக்கும் ஹெவன்ஸ் கார்டனுக்காக வருகிறேன். அதை ஓப்பன் பண்ண கிருபை செய்ததற்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். ஹெவன் டிவி மூலமாக 24 மணி நேரமும் பல விதங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த அறிவிக்கப்பட்ட வசனங்கள் மக்கள் உள்ளத்தில் பதிந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தந்து கொண்டிருக்கிறேன். இனிமேலும் தருவீர், இன்னும் அதிகரித்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் ஹெவன்ஸ் கார்டன் மூலமாகவும் இப்பொழுது உடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சில பணிகள் அங்கே முடித்து தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் ஒருவர் தான் தர முடியும். நீர்தான் எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிற தேவன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவாதி தேவனாகிய நீர் ஹெவன் டிவிக்கும் ஹெவன்ஸ் கார்டனுக்கும் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் இந்த நாளிலே, இந்த அதிகாலை நேரத்திலே நீர் குறித்த காலத்து தரிசனத்தை வைத்திருக்கிற தேவன், அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படியாக நீர் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற மக்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு வருடத்தை கடந்து ஒரு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் யாவரும் நன்றி செலுத்தலாம். இப்பொழுது
அவர் தேவாதி தேவன் தம்முடைய கரம் நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இயேசுவே, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மக்களை நீர் ஆசீர்வதித்தரணும். நீர் சீசர்களை கூட உங்களுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதித்து சிறு பிள்ளைகளை நீர் தூக்கி உங்களுடைய கரத்தில் வைத்து உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரத்தினால் ஆசீர்வதித்து இந்த நேரத்திலே, இந்த அதிகாலை நேரத்திலே ஒரு ஆண்டை முடித்து புது ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கும் இந்த திருமண நாள் கொண்டாடுகிறவர்களையும் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும் நீருடைய கரம் நீட்டி ஆசீர்வதித்தரும். இணைந்து நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆண்டிலே அவர்கள் தங்களுக்கு குறித்த கால தரிசனத்தை பெற்றுக்கொள்ளவும் மட்டுமல்ல, எதிர்பார்த்திருக்கும் முடிவையும் நீர் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இருதயம் மகிழும்படியாக, அவங்கள் ஆத்துமா மகிழும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த காலை நேரத்தை கர்த்தர் நமக்கு பயனுள்ளதாக மாற்றி தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம்.